இன்னைக்கு தேர்ஸ்டே பாபாவோட பிளெஸிங்ஸோட நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்க. பாபாவோட பார்வையில் உங்களை அவர் ஒரு ரொம்ப தூய்மையான மனசு படைச்சவராக தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க சில இடங்கள்ல உங்களையே அறியாம சில தவறுகள் செஞ்சிட்டீங்க. அந்த தவறுகளுக்காக நினைச்சு உங்களோட மனசுல வருந்துறீங்க. பட் அந்த தவறுகள் சில சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி உங்களை பண்ண வச்சதே தவிர உங்க மேல எந்த ஒரு குறையும் இல்லை. பாபா உங்களை ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப பாதுகாப்பா தான் வச்சிட்டு இருக்காரு. அந்த தவறுகளை நினைச்சு நீங்க வருந்தவே வேணாம். நீங்க ரொம்ப ஒரு மனசார ஒரு பியோர் சோலா இருக்கீங்க. ஸோ பாபா கூட இருக்கவங்க இந்த மாதிரி இருந்தாலே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவர் ஒவ்வொன்றா நிறைவேற்றி கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க பாபாவை நினைச்சு ஒரு 108 தடவை ஒரு பேப்பர்ல ஓம் சாய்ராம்னு எழுதிட்டே வாங்க. ஸோ அந்த நீங்க எழுத அந்த 108 தடவை கம்ப்ளீட் பண்றப்பவே உங்களோட மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை ஏற்படும். நீங்க எழுதுற பேப்பரை கொண்டுட்டு போய் நீங்க கோயில்ல வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த 108 தடவை எழுதவே பாபா உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளும் படிப்படியா குறைஞ்சு அந்த 108 தடவை முடியறப்ப உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு திருப்தியையும் நம்பிக்கையும் கொடுப்பாரு. நம்பிக்கைன்றது இந்த இடத்துல என்னவா அவர் குறிப்பிடுறாரு அப்படின்றதுனா, இந்த டிலே ஆகுதுல, இந்த டிலே டைமை நீங்க ஒரு டிவைன் டைமா பார்த்து அதை புரிஞ்சுட்டு நீங்க நம்பிக்கையோட காத்திருந்து உங்களோட வெற்றியை பார்க்கறதுக்காக தான். ஓம் சாய்ராம்.